இப்போ நம்ம கண் முன்னே 2 கேள்வி வரும். ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்கா மேல கோவமா, ட்ரம்ப் மேல கோவமா? ஏன்னா ட்ரம்புடைய ஆண்டு இன்னும் 2 வருஷத்துல ஆட்சி முடிய போகுது. அதுதான் அங்க பத்திரிகைகள், ஐரோப்பிய யூனியன் பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, ட்ரம்ப்னால அமெரிக்காவை பவச்சிக்க வேண்டாம். ஓகே. ஏன்னா நம்ம இவ்வளவு காலம் நேசமாக இருந்துட்டோம். இந்த 2 வருஷத்துல அவர் முடிஞ்சிடும் ஆட்சி. இடையில கூட போராட்டம்னு அது நடந்துகிட்டு இருக்கு. மக்களே அவரை வந்து பதவி விலக சொல்லிட்டு இருக்காங்க. இவரால் அமெரிக்காவை பவச்சிக்கணுமா என்று பார்த்தால், இவர் இருக்கும் வரை எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க. ட்ரம்ப் இருக்கிற வரை எங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விஷயம் வேற. அப்ப ட்ரம்புக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவிலேயே 60 விழுக்காடு 60% ஆதரவு குறைந்திருக்கிறது. எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ட்ரம்ப் வந்து தோற்று போய் விடுவார். இன்னைக்கு நீதிமன்றம், அமெரிக்காவுடைய நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகை கொண்டு ஓனர் இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்திய நீதிபதிகள் சொல்லுவாங்கல்ல, அங்க உள்ள நீதிபதிகள் சொல்றாங்க, இதே டோன்ல சொல்றாங்க. ஒன்றும் ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகைக்கு சொந்தக்காரர் இல்லை, ஹி இஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து அந்த அங்க இருக்கிற குடியிருப்பவர் தான், வெள்ளை மாளிகைக்கு சொந்தக்காரர் கிடையாது. பெர்மனண்டா ஹி இஸ் நாட் ஓனர். அப்ப இதிலிருந்து என்ன புரியுது என்றால், இவர் ஆட்சி காலம் முடிவதற்கு 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள அமெரிக்காவை ஓட்டாண்டி ஆக்கிடுவாரோ. அமெரிக்க காங்கிரஸ்ல சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். இப்போ பிரச்சனை ஏன் வந்து ட்ரம்ப் வந்து ஈரானுடைய போரை நிறுத்த வேண்டும் நினைக்கிறார் என்றால், ஃபண்ட் இல்லை, ஃபண்டுக்கு அனுமதி இல்லை.